வெல்கம் டு எக்ஸலென்ட் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஜெஃப் தி கில்லர் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதாவது கொஞ்சம் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நம்புகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போட்டோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் தி கில்லர் ஸ்டோரி போடுங்க ப்ளீஸ் 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 கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவை இறக்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள ரொம்பவே ஃபனாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. அதாவது ஃபனாக இருக்காது, ஒரு ரொம்ப சூப்பர் ஒரு ஸ்டோரியாக இருக்க போது. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஏதாவது பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பேர் யூஸ் பண்ண மாட்டாதீங்க. அப்போ நம்ம எப்போவுமே வீடியோ போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2 பையன் இருக்காங்க. ஸோ 2வது பையன் பார்த்தீங்கன்னா பேரு ஜெஃப் அண்ட் 1வது பையன் பேர் பார்த்தீங்கன்னா லியோ. ஸோ அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிக்னிக் போகலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீடு மாற்றி ஒரு நியூ இது போகிறாங்க. ஸோ நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா செம்ம ஐடியா இருக்காங்க. நம்மளுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸு நியூ நேபர்ஸ்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க வந்தோடனே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடமே பிடிக்கவே இல்லை. ஏன்னா யாருமே எங்கள் ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை. நீங்கள் வந்து நெய்பர்ஸ் மாதிரி கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப் பற்றி ரொம்பவே கோச்சிக்கிட்டான். சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம அப்பா இருப்போம் அப்படின்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் அதாவது அங்கேயே வந்து செகண்டரி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் பஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூணு பேர் வராங்க. அவங்க கிட்ட வந்து இங்கே காசு தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 3 பேரும் என்ன மாதிரியால அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா ரவுடிசனம் பண்ணுறாரு, அதாவது பார்த்தீங்கன்னா பூலி பண்ணுறாரு மாதிரி. ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க 2 பேரும், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காசு வேணும், ஏன்னா நம்ம அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஜெஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாயிடும். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கல அப்படின்னு அவங்களும் இருக்காங்க. பட் இங்கே போத்துறவங்க பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா நோண்டுறதுக்கே வந்த மாதிரி வந்திருக்கானுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்க முடியாது அப்படி சொல்லி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொன்னோடனே அவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மாட்டி அவங்ககிட்டேருந்து பர்ஸை வாங்கிட்டான். ஸோ பார்த்தோன்னே நம்ம ஜெஃப்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக ஆயிடுது. ஸோ கோபமானோடனே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கா டேய் கொடுங்கடா அப்படின்னு நம்ம பேசுறது அவங்க 3 பேர்கிட்ட நம்ம ஜெஃப் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம லியோக்கு இவ்வளோ நாள் நம்ம தண்ணி சம்பவம் போட்டாலும் திடீர்னு என்ன ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்துக்கிறான். ஸோ இப்படி சண்டை போட்டோன்னே அப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் வந்துடுது. ஸோ ஸ்கூல் பஸ் வந்து அவங்களும் ஏறி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்னாங்க உங்கள் பையன் ஜெஃப் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 3 பேரை அடிச்சு போட்டிருக்கான், அதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணி கூட வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஜெஃப் பார்த்தீங்கன்னா இதை கேட்டோன்னே கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க நியாயத்தை சொல்கிறான். ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் என் அண்ணனும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணியிருந்தோம் ஸ்கூல் பஸ்க்காக. ஆனால் அந்த 3 பேர் தான் நம்ம கிட்ட ரவுடிசனம் பண்ணி இருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் என்னோட பர்சனல் இதுக்காக நம்ம அவங்கள ஃபைட் பண்ணி நம்ம இது பண்ணோம் அப்படின்னு அவங்க பக்கத்தில் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்குறான், அதாவது சொல்லுறான் அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிற நேரத்தெல்லாம். ஸோ அப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா போலீஸு நான் நம்பலை, ஏன்னா அவங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜெஃபோட அண்ணன் லியோ கேட்டது. ஸோ நம்ம பிரதராக பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாக்ரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா அவன் பார்த்தீங்கன்னா அவன் கையை வந்து காயப்படுத்திக்கிறான். ஸோ வந்தோடனே வந்து போலீஸ்கிட்ட இங்கே பாருங்க நானா சண்டை போட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ போலீஸ்கிட்ட அவன் வந்து அவன் கையை அடிப்பட்ட வச்சனால அவனும் சொல்கிறான் இங்கே பாருங்க இங்கே கூட பாருங்க நான் சண்டை போட்டனால என் கை இதாக இருக்குது அப்படின்னு துண்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ போலீஸும் அதை கேட்டு நம்புறாங்க. ஏன்னா ஜெஃப் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் எப்படி அவன் சண்டை போட்டுருவான் அப்படின்னு. ஸோ அவங்க அண்ணனும் பார்த்தீங்கன்னா நம்பி கூட்டிகிட்டு போயிட்டு அதாவது ஜெவலின் டெடெக்ஷன் சென்டர் அதாவது பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப் பற்றி ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கான். ஸோ நம்ம அம்மா என்ன பண்ணா அப்படின்னா இவங்க பர்த்டே பார்ட்டி வரல, ஸோ அவங்க கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க
ஜெஃபோட லைஃபே மாற்ற போதும் அப்படின்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரும் அந்த ரவுடி கேங்கும் பார்த்தீங்கன்னா வர்றாங்க. ஸோ அப்போ தான் புரியுது அந்த பர்த்டே பாயோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க 2 பேருமே. ஸோ இது அவங்க பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஜெஃபை பார்த்துறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஜெஃபா கிட்ட இங்கே வா சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னன்னா வந்து ஜெஃப் என்ன சொன்னான் அப்படின்னா நம்ம அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈக்குவலாக போச்சு, நம்ம வேணா ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஃப்ரெண்டெல்லாம் ஆக முடியாது, ஒழுங்காவா சண்டைக்கு இழுக்கிறானுங்க. ஸோ அப்படி சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா ஜெஃப் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. நேராக பார்த்தீங்கன்னா அவருக்கு டிப்ரெஷனுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 3 ரவுடி கேங் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃபை போட்டு அடிக்கிறாங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் பார்த்து ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்தோடனே அந்த 3 மெம்பரில் 2 பேர் பார்த்தீங்கன்னா கண்ணை வச்சு மாட்டுறாங்க, வந்தீங்கன்னா சுற்றுவேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் சாக்குது. அதாவது ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அவனை நல்லா அடிக்கிறான், அந்த ஆல்கஹால் பாட்டிலே மண்டையிலே போட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃபு பார்த்தீங்கன்னா எதுவும் அடிக்காம அவன் அப்படியே பதிலுக்கு அடிக்காம அப்படியே இருக்கான். அதாவது அவங்களே நான் நிற்க கூட அவன் தெம்பு இல்லாமல் அவங்ககிட்டே சண்டை போடாமல் நிற்கிறான். ஸோ நின்றது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த பார்த்தீங்கன்னா அடித்தவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவா அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஜெஃப் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தனால பார்த்தீங்கன்னா அவனை ரொம்ப டிப்ரெஷன் பண்ணிட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவன் அண்ணனும் ஜெயிலில் இருக்கான். அவனோட எல்லா டிப்ரெஷனும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்துருக்குது. ஸோ ஒன்றா வந்து இல்லை தலைக்கு ஏறிடுச்சு அவனுக்கு கோவம். அந்த தலைக்கு ஏறினால பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃபோ பார்த்தீங்கன்னா வந்து பதிலுக்கு அடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கான். ஸோ அந்த ஜெஃபு பதிலுக்கு அவனை அடிக்கிறான். ஸோ அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது தெரியாம அந்த பையனோட செஸ்ட்ல பட்டுருது. அதை நம்ம அந்த மூலி பண்ண கொடுக்காங்க. ஸோ இது பார்த்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவனை ரொம்ப கோவமா அவனை கொல்லணும் அப்படின்னு வெளியில வந்துட்டாங்க. ஸோ அதனால ஜெஃப் பார்த்தீங்கன்னா வந்து அவனை கண்ணு வச்சு சொல்றாங்க அந்த 2 பேரும். ஜெஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, அதோட ஓடி போயிட்டான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த 2 மெம்பரும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வரைக்கும் வந்து 3 பேரும் பாத்ரூம்லேயே சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப் மண்டை மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் கொட்டிடுது. இதுதான் சாக்கு அப்படின்னு ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், நம்ம லைட்டர் எடுத்துட்டு ஜெஃப் மேலே சட்டையில் போட்டு ஓடி போயிட்டானுங்க. ஸோ ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப் மேலே பார்த்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரிஞ்சு இருக்குது. ஸோ பத்திக்கிட்டு எரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சோடனே எரிஞ்சிக்கிட்டே அவன் பார்த்தீங்கன்னா எங்காவது இது இருக்கா அப்படின்னு தேடுறான். அப்புறம் அப்படியே பேய்க்கிட்டே அப்படியே மயக்க போட்டு கீழே வந்துடுறான். கீழே வந்தோடனே ஹாஸ்பிட்டலில் தான் கண்ணு முழிக்கிறான். பார்த்தா அவன் உடம்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேண்டேஜால் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சிடும், ஸோ எல்லாம் ஹாப்பியாக முடிஞ்சிடும், எல்லாம் சண்டை எல்லாமே இப்போ இல்லை, இப்போ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜெஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் வராமல் இது இருக்கா. ஸோ நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அதாவது அவனோட அண்ணன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நல்ல கோர்ட்டில் இது பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஜெஃபுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பல வாரங்கள் கழிச்சு அவனோட பேண்டேஜ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. பட் அவங்க அம்மா அப்போ ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சி இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீஞ்சு போன மாதிரி இருக்குது, ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன்னா நம்மளே இப்படி ரியாக்ட் பண்ணுறேன், அவன் என்ன ரியாக்ட் பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சூப்பராக இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை பார்த்து நம்ம அப்பா அம்மா ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஸோ டாக்டர் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறான் அப்படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரு இதை பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப பெயினை பார்த்தீங்கன்னா அதில் ஃபேஸ் பண்ணியிருக்கனால வந்து அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருப்பான், ஆனால் அது கொஞ்ச நாள் சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வீட்டுக்குலாம் போயிட்டு அவங்க அம்மா அப்பா தூங்கி இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃபோட ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஜெஃப் பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு அவனோட வாயிங்கல சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திக்குள்ள வச்சு கிழிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் கண்ணில் உள்ள அதில் ஐலன்ஸை கூட எல்லாம் வெட்டிட்டான், ஏன்னா அவன் கண்ணை மூடக்கூடாது. இதெல்லாம் பார்த்து நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா பயந்து அதாவது அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நம்ம பையன் ரொம்ப வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு, ஒரு சைக்கோ ஆகிட்டான் போல அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வீடு பார்த்தீங்கன்னா வந்துடுறான். அதாவது வந்துட்டு என்ன சொன்னா நீ 2 பேரும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க தூங்காமல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணா அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவையும் கொண்டுறான். அதாவது பார்த்தீங்கன்னா கொண்டுறான்.
2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா அதாவது ஜெஃப் எங்க இருக்கான் அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிரைம் பார்த்தீங்கன்னா மர்டர் நிறைய நடந்துக்கிட்டு தான் போகுது. இப்போ போலீஸும் பார்த்தீங்கன்னா எந்த எவிடன்ஸோ எந்த ப்ரூஃபும் இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ நிறைய நடக்க பார்த்தீங்கன்னா போலீஸும் எந்த ஆதாரமும் அவங்களால இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இதே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ட்ரூ ஸ்டோரி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான், அது கேம் ஸ்டோரி தான். இதே பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன் இருக்குது, ட்ரூ ஸ்டோரி அண்ட் கேம் வெர்ஷனு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக நம்ம போடலாம். ஸோ அதான் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலே போதும், நம்ம போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதோட பற்றி நம்ம இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ரொம்ப தேவை. நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு ஸ்டோரியை சந்திக்க